இன்னைக்கு ஒரு ஈவினிங் விலாக் பார்க்கலாமாங்க. தோட்டத்தில பச்சை மிளகாய் செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காய் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா, அன்றாடம் பறிச்சு பறிச்சு காய வச்சுறதுங்க. அதுக்கப்புறம் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் அரிசி கழிஞ்ச தண்ணி, காய் கழுவுன தண்ணியெல்லாம் பக்கெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரணுங்க. வாழைப்பழ தோடு இருந்தாலும் அதிலேயே போட்டுறதுங்க. சாயங்காலம் ஆனோன்னா கருவேப்பிலை செடி, முருங்கை செடின்னு எல்லாத்துக்குமே ஊத்திறதுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா, வீடே தலைகீழ இருக்குங்க. எங்கேருந்துடா ஆரம்பிக்கிறது? பளிச்சுன்னு வீட்ட பார்க்கவே முடியாதான்னு ஒரே व्यசனமாவே தாங்க இருக்கும். ஃபுல் வேலை இருக்குங்க. எனக்கு புடிச்சது ஏதாவது ஒரு சீரியல போட்டு நான் பாட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சுருவேங்க. அதுவும் நம்ம வீட்ல டிஷ் வாஷர் இருக்குது பாருங்க. அது பாத்திரம் கமுத்துற ஸ்டாண்டாவே தான் யூஸ் பண்றோம். யாருக்குமே டிஷ் வாஷர் யூஸ் பண்ணா பிடிக்க மாட்டேங்குதுங்க. எனக்கு வேலை ஈஸி விடுங்கடான்னா, விடவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சு கிச்சன் பாருங்க பளிச்சுன்னு இருக்குதுங்க. நைட்டு டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி பாதாம் பருப்பும், சீரகம், சோம்பு, வெந்தயம்லாம் ஊற வச்சுட்டு தாங்க படுக்கிறது. வெறும் வயித்துல சாப்பிடுறதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்களா அதுக்காக. எப்படியும் எனக்கு ஒரு ஹெக்டிக்கான டெய்லியும் நல்லபடியா முடிச்சாச்சுங்க. உங்களோட ஈவினிங்லாம் எப்படி போகும் அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லுங்க.